Hello friends, welcome to another beautiful session. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேஷ்னல் இன்கம் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க என்னன்றது பார்க்கலாம். ஸோ நேஷ்னல் இன்கம் அப்படின்றது நாட்டோட வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு நாடு எவ்வளவு வருமானம் ஈட்டுது, ஓகேங்களா, அது மாதிரி அதனுடைய சோர்சஸ் ஆஃப் இன்கம் என்னவாக இருக்குது, அதனுடைய ஜிடிபி என்னவாக இருக்குது, ஜிஎன்பி என்னவாக இருக்குது, என்டிபி என்னவாக இருக்குது, என்என்பி என்னவாக இருக்குது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்லைடில் இப்போ நான் சொன்ன டெர்மினாலஜிஸ்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நேஷ்னல் இன்கம் அப்படின்ற கான்செப்டை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நோபல் லாரெட் சைமன் கஸ்னட்ஸ், ஓகேங்களா, அதாவது இவர் ஒரு நோபல் பரிசு வாங்கின அமெரிக்கர். அவரோட பேர் என்னன்னா சைமன் கஸ்னட்ஸ். இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கம்ன்ற கான்செப்டை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறவர் இவர் தான், ஓகேங்களா. ஸோ எதுக்காக நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிறது ஒரு மேக்ரோ எக்கனாமிக் கான்செப்ட். மேக்ரோ எக்கனாமிக் கான்செப்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ மேக்ரோ எக்கனாமிக் கான்செப்ட் அப்படின்னாலே அதில் சில மேக்ரோ எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற விதமாக தான் இந்த நேஷ்னல் இன்கம்மை என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னவாக இருக்கும்? அன்எம்ப்ளாய்மெண்ட், அது மாதிரி இன்ஃப்ளேஷன், சரிங்களா, அது மாதிரி டிப்ரெஷன்னா இங்கே எக்கனாமிக் டிப்ரெஷன், இல்லைனா ரெசிஷன், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஃபியூ இம்பார்ட்டண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் டு பி கன்சிடர்ட். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ்? எக்கனாமிக் ரெசிஷன், எக்கனாமிக் டிப்ரெஷன், இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், இது எல்லாமே சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதை போய் நீங்கள் பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய டெர்மினாலஜிஸ்லாம் புரியும். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம பேசிக்ஸை டச் பண்ண முடியாது, பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி அ வைட் டாபிக். அதனால் என்ன பண்ணுவேன்னா, நான் அந்தந்த இடத்துல என்ன தேவையாக இருக்கோ அதை மட்டும் நான் சொல்லிவிடுவேன். ஸோ கைண்ட்லி உங்களோட பேசிக்ஸுக்கு அந்த வீடியோஸ் போய் பார்த்துடுங்க, ரைட். ஸோ இந்த நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிற கான்செப்டை சைமன் கஸ்னட்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். மீனிங் என்ன நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நேஷ்னல் இன்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அ கண்ட்ரி ப்ரொடியூஸ்ட் இன் அ இயர் இஸ் கால்ட் இட்ஸ் நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு நாடு ஒரு வருஷத்தில் உற்பத்தி பண்ண மொத்த சரக்கு மற்றும் சேவையினுடைய பண மதிப்பை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பொருளுக்கும் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சேவைக்கும் சர்வீஸுக்கும் நமக்கு என்ன கிடைக்க போகுது? பணம் கிடைக்க போகுது. அது உள்நாட்டுக்காரங்க வாங்கினாலும் சரி, வெளிநாட்டுக்காரங்க வாங்கினாலும் சரி, அவுட் ஆஃப் இட் அ கண்ட்ரி இஸ் கோனா கெட் சம் இன்கம். ஸோ அதனால சும்மா இருந்தால் யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு கூட்ஸோ சர்வீசஸையோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி அதை மார்க்கெட்டைஸ் பண்ணும் பொழுது தான் வி வில் கெட் சம் மணி இன் ரிட்டர்ன். ஸோ அதனால் நேஷ்னல் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்னென்னா ப்ரொடக்ஷன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேர்ம். ப்ரொடக்ஷன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ப்ரொடக்ஷனில் கூட்ஸாக இருக்கலாம், இல்லைனா சர்வீஸாக இருக்கலாம், ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாமே ஒன்ஸ் அகேன் ஐ எம் டெல்லிங் யூ தட் யூ ப்ளீஸ் வாட்ச் த பேசிக் கான்செப்ட்ஸ் வீடியோ ஸோ தட் யூ வில் கெட் அ clear idea about it. Very good. So next is definitions. ஓகேங்களா. ஸோ we have seen who introduced the term national income and we have seen what is national income. ஒரு சின்ன இது பார்த்தோம் நம்ம. பட் இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபார்மல் டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். இது யார் சொல்கிறாங்கன்னா, தி ஃபேமஸ் எக்கானமிஸ்ட் ஆல்ஃப்ரெட் மார்ஷல் சொல்கிறார். இதில் என்ன சொல்கிறாரு பாருங்க, த லேபர் அண்ட் கேபிட்டல் ஆஃப் அ கண்ட்ரி ஆக்டிங் ஆன் இட்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ப்ரொடியூஸ் ஆனுவலி அ சர்டைன் அக்ரிகேட் ஆஃப் கமாடிட்டிஸ், மெட்டீரியல் அண்ட் இம்மெட்டீரியல் இன்க்ளூடிங் சர்வீசஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ். இது வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். இது வரைக்கும் என்ன மீனிங்னு பார்க்கலாம். அதாவது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய லேபரும் கேபிட்டலும்
லேபர்னா தொழிலாளி, நமக்கே தெரியும். கேபிட்டல்னா முதலீடு, முதலாளி போடக்கூடிய முதலீடு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 விஷயமும் சரி. ஏன்னா ஒரு முதலாளி வந்து முதலீடு போட்டால் தான் தொழிலாளியால் அந்த இடத்துல வேலை செய்ய முடியும், ரா மெட்டீரியல் வாங்க முடியும், எல்லா வேலையுமே நடக்கும். ஸோ ஒரு முதலும் ஒரு தொழிலாளியும் சேர்ந்து ஒரு நாட்டில் அவங்களோட நேச்சுரல் ரிசோர்ஸஸை கரெக்டாக வந்து பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ தான் ப்ரொடக்ஷன் அப்படின்றது நம்ம பார்த்தோம். என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? கமாடிட்டிஸ், அதாவது கூட்ஸாக இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதோ ஒரு மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லைனா சில நேரங்களில் இம்மெட்டீரியலாக கூட இருக்கலாம், லைக் சம் சர்வீசஸாக இருக்கலாம். எதையோ ஒன்றை ப்ரொடியூஸ் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாட்டோட ஆனுவல் இன்கம் ஆர் ரெவன்யூ ஆஃப் த கண்ட்ரிக்கு வழிவகுப்பாங்க. திஸ் இஸ் த ட்ரூ நெட் ஆனுவல் இன்கம் ஆர் ரெவன்யூ ஆஃப் அ கண்ட்ரி ஆர் நேஷனல் டிவிடெண்ட். ஸோ இதுதான் வந்து ஒரு நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பணமாக இருக்கும். அதாவது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளியும் முதலாளி போட்ட பணமும் சேர்ந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை பொருட்களாகவும் சேவைகளாகவும் மாற்றி அதை நல்லபடியாக சந்தைப்படுத்தும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் தான் நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்கிறாரு ஆல்ஃப்ரெட் மார்ஷல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வேளை புரியல அப்படின்னா இதை ரீவைண்ட் பண்ணி கூட மறுபடியும் இன்னொரு டைம் கேட்டுக்கோங்க. ஸோ தட் அப்கமிங் ஸ்லைட்ஸில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம ஸ்மூத்தாக போகலாம்.